நண்பர்களே, சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புதிய நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துறேன். இது பாத்தீங்கன்னா உலக சினிமா. ஸோ வேர்ல்ட் சினிமா அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். ஹாலிவுட் மற்றும் வெஸ்டர்ன் யூரோப்பியன் இண்டஸ்ட்ரீஸ்ல திரைப்படங்கள் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதை தவிர்த்து வெளியில பல்வேறு நாடுகளில் தயாரிக்கக்கூடிய அந்த மொழி சார்ந்த பகுதி சார்ந்த படைப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் உலக சினிமா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுதான் விஷயம். அதை இன்னைக்கு இந்திய பகுதியிலிருந்து உலக அளவில் சென்று ஒரு பெரும் வரவேற்பை பெற்று மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஜானரில் பார்க்க போகிறோம். ஸோ வேர்ல்ட் சினிமானா ஏதோ நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ஒரு யாருக்குமே பார்க்காத விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேணாம். தமிழே வரக்கூடிய பல படங்கள் பார்த்தீங்கன்னா ரூட்டடாக இருக்கு இல்லையா, ஸோ கல்ச்சுரலாக இருக்குல்ல, அந்த மாதிரி படங்கள்லாம் வேர்ல்ட் சினிமாஸ் தான். ஸோ இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் சினிமா நிகழ்ச்சியில் முதல்ல பார்க்க போகிற திரைப்படம் 1955 இயக்குனர் சத்யஜித் ரே தன்னுடைய அறிமுக திரைப்படமாக இயக்கிய பத்தேர் பாஞ்சாலி அப்படிங்கிற திரைப்படம் தான். ஸோ இந்த படம் ஒரு ரூரல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வறுமையில் வாழக்கூடிய ஒரு குடும்பத்தை பற்றின ஒரு கதை தான். அதில் அப்பு துர்கா அப்படிங்கிற அக்கா தம்பி இரண்டு பேரை மையமாக வச்சு ஒரு கதை சொல்லியிருப்பாரு. ஸோ இது இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமப்புறங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எண்ணற்ற கதைகள் இருக்கும். இந்த மாதிரியான மனிதர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை அவர் ரொம்ப சிறப்பாக ஒரு கலைப்படைப்பாக அதை கேப்சர் பண்ணி அந்த கதையை சொல்லியிருப்பாரு. ஸோ இதோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வறுமையில் வாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலத்தை இழந்துட்டு அவங்க ஊர் ஒதுக்குப்புறமா காட்டுப்பகுதியில் ஒரு வீட்டில் வசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா, ரெண்டு பசங்க துர்கா அண்ட் அப்பு. அதே மாதிரி அவங்க வீட்டில் ஒரு பாட்டி ஒருத்தவங்க வசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க இங்கேயும் இருப்பாங்க, அவங்க சொந்தக்கார வீட்டில் இந்த மாதிரி அங்கங்கே போயிட்டு இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா விஷயங்களும் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்பா கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஸ்டாக இருப்பார், ஒரு பூசாரியா. அவருக்கு வறுமை ஏற்பட்டுட்டு இருக்கும். ஸோ அவர் வேலை இல்லாமல் அல்லாடிக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் அவங்க அம்மா அந்த ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, இந்த பசங்களுக்கு சரியான ஒரு சுகாதாரமோ ஊட்டச்சத்து இதெல்லாம் கிடைக்காது. ஸோ இதை ரொம்ப அழகாக அவர் மேக் பண்ணியிருப்பார். எப்படி கிராமங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த கதையில் ஒரு பாட்டி கதாபாத்திரம் வரும். ஸோ அவங்க முதுமையில் அவங்க படக்கூடிய சிரமங்களையும், அதே மாதிரி அவங்க ஒரு சுமையாக அவங்கள இந்த குடும்பம் பார்க்கக்கூடியதும், ஸோ அவங்க ஒவ்வொரு இங்கேருந்து அங்கேயும் இன்னொரு வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கும் அல்லல் படுறதையும் அவங்கள அந்த கதாபாத்திரம் மூலமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பாட்டி கதாபாத்திரம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அந்த படத்தோட முக்கியமான சிறப்பம்சங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேட்டிவான ஒரு ஸ்டோரியை எடுத்திருப்பார் அவர் சத்யஜித் ரே அவர்கள். ஸோ இதை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். பல்வேறு திரைப்படங்களில் விஷயங்கள் எல்லாமே நம்ம ஹாலிவுட்ல இருந்தும் வெவ்வேறு சினிமாவில் இருந்து தான் பிரதிபலிக்கிற மாதிரியான கதைகள் நம்ம பார்க்குறோம். பட் இந்த படம் நேச்சுரலாக அந்த மண்ணோடைய கதைகளை பிரதிபலிக்குது. ஸோ அதுதான் வேர்ல்ட் சினிமா. வேர்ல்ட் சினிமா இஸ் நத்திங் பட் லோக்கல் சினிமா அப்படிங்கிறதா விஷயம். ஸோ லோக்கலான கதைகள், அந்தந்த கல்ச்சருக்கான கதைகளை ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொல்லும் போது அது வேர்ல்ட் சினிமாவாக மாறுது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இந்த வேர்ல்ட் சினிமாவோடைய கேட்டகரியோடைய ஸ்பெஷலைசேஷனே என்ன அப்படின்னா, வெவ்வேறு கல்ச்சர்ஸ், அவங்களோட லாங்குவேஜ், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, இது எல்லாத்தையுமே அதாவது இதை ஒரு லைட் அவங்க மேலே ஒரு வெளிச்சத்தை போட்டு அதை காமிக்கிறது. ஸோ நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறது நம்ம பேசுகிறோம் இந்தியாவில். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ஒவ்வொரு கல்ச்சர்லையுமே ஒவ்வொரு விதமான ட்ரெடிஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு விதமான மக்களோட வாழ்வியல் முறைகளும் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுல. ஸோ இது ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு திரைப்படம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜல்லிக்கட்டுன்றது இங்கே தான் பாரம்பரியமாக இருக்கும். ஸோ இது இந்தியாவில் எங்கேயுமே இந்த ஒரு பாரம்பரியம் இருக்காது. ஸோ அதே மாதிரி இப்போ கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் பூரம் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயங்கள் அந்தந்த மண் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை ஒட்டின கதைகள் வரும்போது
ஸோ அது வந்து ஒரு குளோபல் சினிமாவாக வேர்ல்ட் சினிமா வந்து மாறுது. ஸோ வரும் வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான உலக திரைப்படங்களை பற்றி நம்ம வந்து பேசுவோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம். நன்றி.